ஒரு நாள் கம்ப்யூட்டர் கிளாஸ் அவளுக்கு நடந்து கொண்டிருந்த பொழுது அவள் கம்ப்யூட்டர் ஃபைலை எடுத்து வரவில்லை என்ற நினைவு வந்தது. ஆனால் கம்ப்யூட்டர் மேம் ஏற்கனவே உள்ளே நுழைந்து விட்டார். அவர் ஒரு டேபிளாக பார்த்து கொண்டே வந்தார். இவளுக்கு அடி வயிற்றில் பயம் பிடித்தது. அடாடா, நம்ம மறந்து வந்து விட்டோம். இந்த மேம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார்கள், நம்மை திட்டுவார்களே, ஏதாவது தண்டனை கொடுப்பார்களே, நாம் என்ன செய்வது கடவுளே என்று அவள் நினைக்கும் பொழுது அவளுக்குள் விதைத்த அந்த நாமம் மேலோங்கி வந்து அவளுக்கு அந்த நாமத்தின் ஞாபகத்தை கொடுத்து அவளை சொல்ல வைத்தது. அவளையும் அறியாமல் அவள் யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், என்னை காப்பாற்று, என்னை காப்பாற்று என்று மனதுக்குள் மிகவும் வேகமாக சொல்ல ஆரம்பித்தாள். பயத்தோடு சொல்ல ஆரம்பித்தாள். கெட்டியாக சுவாமியை பிடித்து கொண்டு சொல்ல ஆரம்பித்தாள். அந்த மேம் அவளுடைய டேபிளிலிருந்து 3வது டேபிளுக்கு வரும் பொழுது அங்க இருந்த கரண்ட் ஆஃப் ஆகிவிட்டது, எலக்ட்ரிசிட்டி போய்விட்டது. உடனே அந்த மேம் சுற்றி முற்றும் பார்த்துவிட்டு, அடடா, எலக்ட்ரிசிட்டி போய்விட்டதே, சரி நாளைக்கு வந்து மிச்சவற்றை பார்க்கிறேன் என்று கூறிவிட்டார். அதனால் வேதிகாவுக்கு ஒரே சந்தோஷம், பெரிய ரிலீஃப். அப்பா யோகிராம் சரத்குமார் சுவாமி நம்மை எப்படி காப்பாற்றி விட்ட என்று அவளுக்கு சந்தோஷத்தில் துள்ளி குதித்தபடி வீட்டுக்கு வந்தாள். அது மட்டுமல்ல, அடுத்த முறை ஆசிரமத்துக்கு வந்த போது அதே சந்தோஷத்தோடு அதே துள்ளி குதித்த நடையோடு ஓடி வந்தாள். என்னிடம் சொன்னாள், அம்மா நீங்கள் சொல்லிக் கொடுத்த நாமத்தை நான் மறந்தே போய்விட்டேன், விளையாட்டிலும் படிப்பிலுமாக போய்விட்டது. ஆனால் சுவாமியே எனக்கு அதை ஞாபகப்படுத்தி கொடுக்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தது. இந்த மாதிரி நான் கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு போனேன், அங்க மேம் வந்து கொண்டிருந்தார்கள், நான் இவருடைய நாமத்தை சொன்ன உடனே பகவான் என்னை காப்பாற்றி விட்டார் என்று மிகவும் ஒரு கண்கள் பளபளக்க அந்த குழந்தை சொல்லி சந்தோஷப்பட்டது. அந்த நாமத்தை சொன்னவுடனே சிறிய விஷயங்களாயிருந்தாலும் சரி, பெரிய விஷயங்களாக இருந்தாலும் சரி, எப்படி பகவான் நமக்கு நடத்தி கொடுத்து நம்மை காப்பாற்றுகிறார். ஒரு இக்கட்டான நிலைமையிலிருந்து, சாதாரண விஷயங்களிலிருந்து பெரிய பெரிய விஷயங்கள் வரலும் அவர் காப்பாற்றுவதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த பெரிய நாமத்தை, அந்த பெரிய சக்தி வாய்ந்த நாமத்தை நாம் அனைவரும் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அதன் மகிமை நம்ம எல்லோருக்கும் தெரியும். அவர்களுடைய வாழ்க்கையில் பல அனுபவங்கள் உண்டு. அந்த நாமத்தை நாம் மேலும் மேலும் சொல்லிக்கொண்டே இருப்போம். நாமம் சொல்வதில் ஆழம் இல்லை என்றால் நாமத்தை நாம் பெருக்க வேண்டும். குவாலிட்டி இல்லை என்றால் குவான்டிட்டியை நாம் ஜாஸ்தி செய்ய வேண்டும். அதனால் நிறைய பேர் மேலும் மேலும் சேர்ந்து எல்லோரும் ஒன்றாக சுவாமியுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருப்போம். அவருடைய பாதத்தில் நாம் பிரார்த்தனையை செலுத்திக் கொண்டே இருப்போம்.